ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷலாக ஒரு ஷர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, ஒரு 5-6 ஏலக்காய் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை இன்னும் கூட ஜாஸ்தியாக வேணால் நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 கப் பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ண பால். இப்போ இந்த பால் கூட நான் அரைச்சி வச்சுருக்க சர்க்கரை பவுடரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது நீங்கள் பவுடராக அரைச்சதுனால சீக்கிரமாக கரைஞ்சிடும். இப்போ நான் இது கூடவே கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் ட்ராப் சேர்த்துக்கிறேன். இந்த எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரோஸ் மில்க் ஃப்ளேவர் கிடைக்கும். எசன்ஸ் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. ரொம்ப டார்க் ஆகிடுச்சுன்னா ஃப்ளேவர் எசன்ஸோட ஸ்மெல் ரொம்ப அடிக்கும். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு வாட்டர்மெலன் பீசஸ் அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணணும். அப்போ தான் அந்த வாட்டர்மெலனோட ஃப்ளேவர்லாம் நல்லா அந்த பாலோட இன்ஃப்யூஸ் ஆகி உங்களுக்கு ஷர்பத் குடிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வாட்டர்மெலன் பீசஸ் இன்னும் கூட சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் 4 கப் பாலுக்கு 2 கப் வாட்டர்மெலன் தான் அந்த டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான ஒரு சம்மர் ஸ்பெஷல் ஷர்பத் ரெடி. வாட்டர்மெலன் எப்போவுமே ஜூஸாகவே போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.